ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று தான் பேசிய வீடியோவை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு 2 முறை நீக்கிவிட்டு 3ஆம் முறையாகவும் அந்த வீடியோவை பதிவிட்டுள்ளார். காலை 8:43 மணிக்கு பதிவிடப்பட்ட வீடியோ 11 மணி அளவில் அடுத்த சில நொடிகளில் நீக்கப்பட்டது. அதே வீடியோ ஆட்சியில் பங்கு என்ற கேப்ஷனோடு அதே பக்கத்தில் பதிவிடப்பட்டது. இந்த பதிவும் நீக்கமும் சர்ச்சையான நிலையில் மீண்டும் அதே பக்கத்தில் வீடியோ பதிவிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்து திரும்பிய சூழலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என தான் பேசிய வீடியோ திருமாவளவனின் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டது புதிய கேள்விகளை எழுப்பியது. திருமாவளவன் மதுரை சென்றுள்ள நிலையில் அங்கு செய்தியாளர்கள் அவரிடம் இந்த வீடியோ குறித்த கேள்வியை எழுப்பினர். அதற்கு தனது அட்மின் செய்திருப்பார் என்று அவசரமாக கூறிவிட்டு காரில் புறப்பட்டார் திருமாவளவன். ஆனால் அதன் பின்னர் அதே வீடியோ மீண்டும் பதிவிடப்பட்டுள்ளது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேசிய வீடியோ சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது திமுகவிற்கு அவர் சொல்லும் செய்தி என கூறியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அதேவேளையில் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி தொடரும் என்று கூறியுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. புதிதாக தேர்தல் நிற்கல, எத்தனை தேர்தல் நிற்கிறாரு? ஐயா மூப்பனார் காலத்தில் ஐயா தான் கொண்டு வந்து தேர்தல் அரசியல் கொண்டு வந்தார். அவர் கட்சி தேர்தல் அரசியலில் இல்லை, அது போராளி இயக்கமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு? 21 தேர்தலில் இதே முழக்கத்தை முன் வச்சு எங்கள் அண்ணன் வந்து திமுகவோட கூட்டணிக்கு போயிருக்கலாம்ல. அப்போ ஏன் போகல? சரி, இப்போவாது அந்த நிலைப்பாட்டில் எங்கள் அண்ணன் உறுதியாக இருக்கணும்னு நான் எங்கள் அண்ணனை வாழ்த்துறேன். அந்த கருத்து ஏற்புடையது தானே, அதை நான் ஏற்கிறேன். அது எங்கள் அண்ணனை அதில் ஆதரிக்கிறேன். அதிகாரத்தில் பங்கு யாருக்கு செய்தி சொல்றாரு? 26 தேர்தலில் அணியை கட்ட முயற்சிக்கிறவர்களுக்கு சொல்றாரு. அது திமுகவும் உள்ளடக்கித்தான் சொல்றாரு. ஒரு ஃபாஸ்டா அலை அடிக்கும், அதுக்கப்புறம் அலை அமைதியாயிடும். அது மாதிரி இதுல கருத்துக்கள் சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அவரு கருத்து அவர் சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், IUML, மனிதநேய மக்கள் கட்சி எல்லாரும் நாங்கள் வலிமையா ஒற்றுமையா இருக்கோம். இந்தியா கூட்டணியை யாரும் அசைக்க முடியாது. இது எஃகு கோட்டையை போன்ற கூட்டணி. 100% இந்த கூட்டணி தொடரும். இது வலிமையான கூட்டணி. அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் அவராகவே மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியதாக அந்த உணவகம் விளக்கமளித்துள்ளது. உணவகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தவறான புரிதல்கள் அல்லது உண்மைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக சீனிவாசன் அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தனிப்பட்ட முறையில் சந்தித்ததாக கூறப்பட்டுள்ளது. அந்த தனிப்பட்ட சந்திப்பின் வீடியோ தவறுதலாக சமூக வலைதளங்களில் பரவியதாகவும் இது தேவையற்ற குழப்பத்தையும் தவறான புரிதல்களையும் ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடியோ தவறுதலாக பகிரப்பட்டதற்கு தமிழக பாரதிய ஜனதா எக்ஸ் தளத்தில் மன்னிப்பு கோரியிருப்பதாகவும் அந்த வீடியோவை தயாரித்தவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வணிக அமைப்புகள் தங்கள் கருத்துக்களை பகிரும் வகையில் கூட்டத்தை ஏற்பாடு செய்ததற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசனுக்கும் நன்றி தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் தேவையற்ற யூகங்களுக்கும் தவறான அரசியல் புரிதல்களுக்கும் முடிவு காண விரும்புவதாக கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த அத்தியாயத்தை முடித்துக் கொள்ள விரும்புவதாகவும் அன்னபூர்ணா உணவகம் தெரிவித்துள்ளது. கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியான நிலையில் கோவை பாஜக நிர்வாகி ஒருவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கோவை சிங்காநல்லூர் பாஜக மண்டல தலைவராக செயல்பட்டு வந்த சதீஷ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம், மாநில பொருளாளர் சேகர் ஆகியோரின் அனுமதி பெற்று சிங்காநல்லூர் மண்டல தலைவர் சதீஷ் மீது பாஜக மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் நடவடிக்கை எடுத்துள்ளார். அன்னபூர்ணா உணவகம் தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பியதாகவும் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் சதீஷ் மீது புகார் எழுந்ததால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆனால் இது தொடர்பாக பாஜக மாவட்ட தலைவர், மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களை தொடர்பு கொண்டு விளக்கம் பெற முயற்சித்தும் பதில் பெற முடியவில்லை.
மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வானதி சீனிவாசன் ஆகியோரிடம் அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்ட வீடியோவை பாஜகவினர் வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அரசியல் நாகரிகமற்ற செயல், தொழில் நடத்துபவர்கள் மிரட்டும் செயல் என திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்துள்ளன. இதற்கிடையே வீடியோ வெளியிடப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதளம் மூலம் மன்னிப்பு கோரியிருந்தார். அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டது தவறு என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இந்த விவகாரத்தை கண்டித்து கோவைக்கு போராட்டம் நடத்திச் சென்ற அவர் விமான நிலையத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு பேசினார். அங்க இருந்தாங்க பாருங்க 2 அம்மையார், அவங்க மன்னிப்பு கேட்கணும். அவர் தான் இந்த நாட்டிலேயே தேசத்திலேயே நாடு விட்டு நாடு கடந்து போயிருக்காரு. அவரு கேட்டு என்ன பிரயோஜனம்? உள்ளூர்காரர்களே கிண்டல், ஏளனம், மன்னிப்பு கேட்க வைப்பது, இது திரைப்படம் தான் பார்த்திருக்கோம். சில வில்லன்கள்லாம் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, படம் எடுன்னு சொல்லுவாங்க. மன்னிப்பு கேட்கறத மன்னிப்பு கேட்டு படம் எடுத்ததை ஆவணமா வச்சுக்குவாங்க, இல்ல வெளியில வெளியிடுவாங்க. அது மாதிரி தான் இருக்குது. அவர் கேட்க கூடாது. அங்க இருந்தாங்க பாருங்க 2 அம்மையார், அவங்க மன்னிப்பு கேட்கணும். அவர் தான் இந்த நாட்டிலேயே தேசத்திலேயே நாடு விட்டு நாடு கடந்து போயிருக்காரு. அவரு கேட்டு என்ன பிரயோஜனம்? டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஆளுநர் குறித்து கேட்கப்பட்டுள்ள கேள்வி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் குரூப் 2 மற்றும் 2A தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வை 5,80,000க்கும் மேற்பட்டோர் எழுதினர். அந்த தேர்வின் போது அறிவு பிரிவு வினாக்களில் 90வது கேள்வியாக ஆளுநர் குறித்த வினா எழுப்பப்பட்டிருந்தது. மத்திய கூட்டாட்சியில் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதியாக ஆளுநர் இருவிதமான பணிகளை செய்கிறார் என்று கூறப்பட்டிருந்தது. இதற்கான காரணம் ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த கூற்று சரியா அல்லது பகுதி சரியா அல்லது முழுவதும் தவறா என 4 விதமான பதில்கள் கொடுத்து அதில் எது சரியான பதில் என தேர்ந்தெடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. தமிழகம் உட்பட பாஜக ஆளாத மாநிலத்தில் ஆளுநர் மற்றும் மாநில அரசு இடையே ஏற்கனவே பிரச்சனை நீடித்து வரும் சூழலில் இந்த கேள்வி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தீவிர அரசியலில் கவனம் செலுத்த இருக்கும் விஜய் நடிக்கவிருக்கும் இறுதிப் படத்தின் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனநாயக தீபத்தை குறியீடாக வைத்து போஸ்டரை வெளியிட்டுள்ளது படக்குழு. வினோத் இயக்கத்தில் அனிருத்தின் இசையில் உருவாகும் இந்த படத்தை KVN நிறுவனம் தயாரிக்கிறது. இது அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியாகும் என்ற அறிவிப்பும் இடம்பெற்றுள்ளது. தி டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரசி என்ற வாசகத்துடன் ஒரு கை ஜனநாயக தீபம் ஏந்தி இருக்கும் படம் இடம்பெற்றுள்ளது. தான் இயக்கும் விஜயின் படம் அரசியல் படமாக இருக்காது என்ற இயக்குநர் வினோத் கூறியிருந்த நிலையில் போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் அரசியல் ரீதியாக தொடர்புபடுத்தப்படுகிறது. ஜனநாயக தீபம் ஏந்திய கை தேமுதிக சின்னத்தில் உள்ள குறியீடை நினைவூட்டுவதாக பேசப்படுகிறது. இதன் மூலம் தேமுதிக தொண்டர்களையும் கவர்வதற்கு விஜய் முயற்சிக்கிறாரா என்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. படத்தின் தலைப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தகவலை மட்டுமே படக்குழு வெளியிட்டுள்ளது. முன்னேற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த மாதம் படப்பிடிப்பு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ருமேனியா நாட்டில் பெய்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்தது. இதன் காரணமாக 8 மாவட்டங்களில் உள்ள 19 கிராமங்கள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளன. 5,000க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு கடும் சேதங்களை சந்தித்துள்ளன. கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளனர். சிலர் மாயமாகி உள்ளதாகவும் அச்சம் எழுந்துள்ளது. 24 மணி நேரத்தில் சதுர மீட்டருக்கு 150 லிட்டருக்கு மேல் மழை பெய்ததால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு விளக்கம் அளித்துள்ளது. மீட்பு பணிகளையும் முடுக்கிவிட்டுள்ளது. அகமதாபாத் புஜ் இடையிலான நாட்டின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். குஜராத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி அகமதாபாத்தில் நாளை நடக்கும் நிகழ்ச்சியில் வந்தே மெட்ரோ ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். அகமதாபாத் புஜ் நகர்களுக்கு இடையிலான 380 கிலோமீட்டர் தொலைவை இந்த மெட்ரோ ரயில் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து 5 மணி நேரம் 45 நிமிடங்களில் கடக்கும் என மேற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ரயிலின் அனைத்து பெட்டிகளில் ஏசி வசதி உள்ள நிலையில் 2058 பேர் நின்றவாறும் 1150 பேர் அமர்ந்தவாறும் இந்த மெட்ரோ ரயிலில் பயணிக்க முடியும். கவாச் தொழில்நுட்பம் உள்ளிட்ட அதிநவீன வசதிகள் வந்தே மெட்ரோ ரயிலில் உள்ளதாக மேற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.
உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்தது. ஜகீர் காலனி என்ற இடத்தில் அமைந்துள்ள அந்த கட்டடத்தின் இடிபாடுகளில் 8 முதல் 10 பேர் சிக்கிக் கொண்டிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவ இடத்தில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மாநில பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் இராணுவத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் போதிய வெளிச்சம் இல்லாததால் மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் சனாதனத்திற்கு எதிராக பேச ஆரம்பித்த சிலர் திடீரென அமைதியாகிவிட்டனர் என தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அமைச்சர் உதயநிதியை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஸ்ரீராமரும் தமிழகமும் இணைப்பிரியா பந்தம் என்கிற நூலை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியிட்டார். இதில் முன்னாள் தமிழ்நாடு அமைச்சர் ஹண்டே, துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். மேடையில் ஜெய் ஸ்ரீராம் என கூறி தனது உரையை ஆரம்பித்த ஆர்.என். ரவி, ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தின் போது நாடே ராமரின் பக்தியில் மூழ்கியிருந்தது. அப்போது தமிழ்நாட்டில் ராமர் வடமாநில கடவுள், தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாது என்ற கருத்தை கட்டமைத்தனர் என கூறினார். சமூக ஊடகங்களில் இதுபோன்ற கருத்துக்களால் இளைஞர்கள் நமது கலாச்சார ஆன்மீக பாரம்பரியத்தை இழந்துள்ளனர் என்று தெரிவித்தார். ஜோடிக்கப்படும் கருத்துகளால் நமது கலாச்சாரம் படுகொலை செய்யப்படுகிறது என்றார். ராமர் எங்கும் உள்ளவர், அவரது தடங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் சனாதனத்திற்கு எதிராக சிலர் பேச ஆரம்பித்ததாகவும், அதன் பிறகு என்னமோ நடந்து திடீரென அமைதியாகிவிட்டனர், சனாதனத்திற்கு எதிராக பேசுவதை நிறுத்திவிட்டனர் என்று அமைச்சர் உதயநிதி குறித்து மறைமுகமாக விமர்சித்தார். சனாதன தர்மம் என்பது அனைவரையும் உள்ளடக்கியது என்று கூறிய ஆளுநர், ராமரை நீக்கினால் பாரதம் எனும் இந்த நாடு இல்லை என்று தெரிவித்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசிய அமைச்சர் உதயநிதி, சனாதன தர்மத்தை டெங்கு, மலேரியா கொசுக்களுடன் ஒப்பிட்டு பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. People have started attacking straight away Sanatan Dharma, Sanatan, anti-Sanatan. Sanatan is like virus, Sanatan is like dengue, malaria, and all those things have started. But something happened and suddenly they became quiet. No more talk about anti-Sanatan. And so they had to be separated. Bharat has been a dharmic country all through the ages. Minus dharma, Bharat cannot exist. The very idea of Bharat does not exist minus dharma. And since Sanatana Dharma talks about all inclusive, even if you don't believe in it, even Gnostics are there. They are also part of Sanatana, not necessarily Astic. அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 17 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார். சென்னை விமான நிலையம் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள், அரசு உயரதிகாரிகள் வரவேற்றனர். விமான நிலையத்திற்கு வெளியே வழிநெடுகிலும் திரண்டிருந்த திமுக தொண்டர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைவரையும் நலம் விசாரித்தார். அமெரிக்க பயணம் வெற்றிகரமானதாகவும் சாதனை பயணமாகவும் அமைந்ததாக கூறினார். மெட்ரோ ரயில் நிதி, கல்வித்துறைக்கான நிதி குறித்து பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக அவர் கூறினார். தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டு காலத்தில் வந்த முதலீடுகளை பற்றி நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் அது குறித்து புள்ளி விவரங்களோடு விளக்கி இருக்கிறாரு. சட்டமன்றத்தில் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். அவர் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தப்போ முதலீடுகளை இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க. அதில் 10 விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறலை. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதை சொன்னால் உள்ளபடியே இது அவருக்கு பெரிய அவமானமாக இருக்கும். அதனால் தவிர்த்துறேன். நிச்சயமாக உறுதியாக மற்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறையில் நிதிக்கு புதிய கல்விகளை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் இப்போ சந்திச்சிருந்திருக்கிறாங்க. இது குறித்து பிரதமரிடத்தில் நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன்.
திருப்பத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பற்றி எரிந்த காரில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டன. சென்னையைச் சேர்ந்த அபி நரசிம்மன் என்ற தேன் வியாபாரி கொலைகாரன்பேட்டை என்ற திரைப்படத்தையும் தயாரித்து வருகிறார். தேன் வியாபாரம் தொடர்பாக சேலம் மாவட்டம் மேட்டூர் சென்றுவிட்டு காரில் சென்னைக்கு திரும்பினார். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வெலக்கல் நத்தம் அருகே பயணப்பள்ளி கூட்ரோடை கடந்தபோது காரில் திடீரென புகை வந்துள்ளது. இதனால் உடனடியாக அவர் காரை விட்டு இறங்கியுள்ளார். இதனிடையே காரில் மளமளவென தீ பரவியது. தகவலின் பேரில் அங்கு சென்ற நாற்றம்பள்ளி தீயணைப்புத் துறையினர் நெருப்பை அணைத்தனர். காருக்குள்ளே கட்டுக்கட்டாக 2000 ரூபாய் நோட்டுகள் எரிந்த நிலையில் இருந்தன. இதுபற்றி காவல்துறையினர் கேட்டபோது படப்பிடிப்பில் பயன்படுத்தப்படும் போலி ரூபாய் நோட்டுகள் என்று நரசிம்மன் கூறியுள்ளார். எனினும் மதிப்பிழப்பு செய்யப்பட்ட ரூபாய் நோட்டின் போலியை எதற்காக தயாரிக்க வேண்டும் என்ற கோணத்திலும் இதில் ஏதும் தவறான நோக்கம் இருக்கிறதா எனவும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மதுரை திருமங்கலத்தில் திமுக கூட்டத்தில் பிரியாணி சாப்பிட்டவர்களுக்கு உடல் நலம் பாதித்ததால் திருப்பரங்குன்றத்தில் நடந்த கூட்டத்தில் பிரியாணிக்கு மாற்றாக கறி விருந்து பரிமாறப்பட்டது. வெள்ளூரில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முடிவடைந்தவுடன் அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி பார்சல் வழங்கப்பட்டது. அதனை வீட்டுக்கு கொண்டு சென்று சாப்பிட்டவர்களில் பலருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் திருப்பரங்குன்றத்தில் நடந்த திமுக கூட்டத்தின் போது பிரியாணிக்கு பதிலாக தலைவாழை இலையுடன் கறி விருந்து பரிமாறப்பட்டது. டெல்லி ஆஞ்சநேயர் கோயிலில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெய்வ வழிபாடு செய்தார். அப்போது அவரோடு அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவால், முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா, ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். தெய்வ வழிபாடு செய்த கெஜ்ரிவாலுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் மற்றும் அர்ச்சனை வழங்கப்பட்டது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் பிணை வழங்கிய நிலையில் அவர் சிறையிலிருந்து நேற்று விடுவிக்கப்பட்டார். ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரின் கடைசி லீக் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்தியா ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் அரையிறுதிக்கு முன்னேறியது. ஆசியாவின் சிறந்த 6 அணிகள் பங்கேற்கும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் சீனாவில் நேற்று நடைபெற்று வருகிறது. லீக் சுற்றில் சீனா, ஜப்பான், மலேசியா, தென்கொரியா அணிகளை பந்தாடிய நடப்பு சாம்பியன் இந்தியா 5வது மற்றும் கடைசி லீக் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்கொண்டது. பரபரப்பான இந்த போட்டியில் பாகிஸ்தான் முதல் கோலை அடிக்க இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் பதில் கோல் அடித்து சமன் செய்தார். அடுத்த சில நிமிடங்களில் ஹர்மன்பிரீத் சிங் 2வது கோல் அடித்து இந்திய அணிக்கு முன்னிலை பெற்று தந்தார். அதன் பிறகு பாகிஸ்தான் அணி எடுத்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கவில்லை. இதனால் 2-1 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்றது. லீக் சுற்றின் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்ற இந்தியா புள்ளிகள் பட்டியலில் முதல் இடம் பிடித்து அரையிறுதிக்கு முன்னேறியது. சிபிஐ அதிகாரி போல நடித்து ஆன்லைன் மூலம் 2.5 கோடி ரூபாயை முறைகேடு 4 பேரை அமலாக்கத்துறை 4 நாட்கள் காவலில் எடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டுவைச் சேர்ந்த 4 பேர் சைபர் ஃபாரஸ்ட் டெக்னாலஜி என்ற நிறுவனத்தின் மூலம் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். புகாரின் பேரில் 2.5 கோடி ரூபாய் மோசடி செய்த பள்ளிப்பட்டுவைச் சேர்ந்த தமிழரசன், குப்பன், பிரகாஷ், அரவிந்தன், அஜித் ஆகிய 4 பேரை அமலாக்கத்துறை வெள்ளிக்கிழமை கைது செய்தது. சிறையில் அடைக்கப்பட்ட அவர்களிடம் விசாரிப்பதற்காக 4 நாள் காவல் கோரி அமலாக்கத்துறை மனு செய்தது. இதை விசாரித்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் 4 பேருக்கும் 4 நாள் காவலில் எடுக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்கியது. இதனிடையே சைபர் ஃபாரஸ்ட் டெக்னாலஜி என்ற நிறுவனத்தின் வங்கிக் கணக்கில் இருந்த 2,80,00,000 ரூபாயை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. பணி நியமனம் தொடர்பான வழக்கில் புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் பணி நியமனங்கள் புறவாசல் வழியே நடைபெறுவதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் சட்டவிரோத நியமனங்களை நியாயப்படுத்த ஏன் புதுச்சேரி அரசு போராடுகிறது என நீதிபதி SM சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பினார். முறையான அறிவிப்பு வெளியிட்டு விதிகளுக்கு உட்பட்டு தேர்வு நடத்தி தகுதியின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை பின்பற்றி பணி நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். வேண்டப்பட்டவர்களுக்கு புறவாசல் வழியே பணி நியமனம் கொடுத்து தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஏன் துரோகம் செய்கிறீர்கள், அவர்களை ஏன் ஏமாற்றுகிறீர்கள் என்றும் வினா எழுப்பிய நீதிபதி இதுகுறித்து புதுச்சேரி அரசு உரிய பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தார். புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில்வே பாலம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் சரஸ்ரீ வத்சவா தெரிவித்துள்ளார்.
ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில் பாலத்தை மதுரை கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீவத்சவா தலைமையிலான குழு ஆய்வு செய்தது. பின்னர் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகள், சிக்னல் கட்டுப்பாட்டு மையம் ஆகியவற்றை ஸ்ரீவத்சவா தலைமையிலான ரயில்வே அதிகாரிகள் குழு பார்வையிட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீவத்சவா, ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என்றும், பாம்பன் புதிய ரயில் பாலம் பணிகள் முடிந்து போக்குவரத்துக்காக தயாராக இருக்கும் நிலையில் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்றார். I am here basically to see the station. We are going to commence services soon. So a lot of works, as you can see, are going on. Station development is underway, which will take some time. திண்டுக்கல் நகரில் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். டெங்கு காய்ச்சல் அறிகுறியுடன் அரசு மருத்துவமனையில் பெண்கள் உட்பட 5 பேரும், தனியார் மருத்துவமனையில் 2 சிகிச்சை பெற்று வருவதாக அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் வீரமணி தெரிவித்துள்ளார். சிகிச்சை பெற்று வருபவர்கள் வடமதுரை, பழனி, கன்னிவாடி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாகவும், அவர்கள் சார்ந்த பகுதிகளில் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் மாவட்டம் முழுவதும் டெங்கு ஒழிப்பு, மருந்து தெளித்தல், தூய்மை பணியாளர்கள் மூலம் சுத்தம் செய்தல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதற்கிடையில் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் தற்போது வரை காய்ச்சல் காரணமாக 12 குழந்தைகள் உட்பட 45 நபர்கள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பது மக்களின் விருப்பம் என தெரிவித்த தேமுதிக பொதுச் செயலர் LK சுதீஷ் 2026ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற தேமுதிக முப்பெரும் விழாவில் கட்சியின் பொதுச் செயலர் LK சுதீஷ் பங்கேற்றார். அதில் புதிதாக கட்சியில் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் பேசியதை சீரியஸாக எடுத்துவிட்டனர் என்ற LK சுதீஷ் அவராகவே சென்று மன்னிப்பு கேட்டிருப்பார் என தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டிலும் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி தொடரும் என்றும், அப்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என்றும் LK சுதீஷ் கூறினார். அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 7500 கோடி ரூபாய் தான் முதலீடு ஈர்த்துள்ளார் என்றும் LK சுதீஷ் விமர்சித்தார். 2026 தேமுதிக தயாராக உள்ளது. எங்களுடைய கூட்டணி பலமாக உள்ளது. கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் 2026 தமிழகத்தை முதலமைச்சராக மீண்டும் கண்டிப்பாக வருவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு. தெலுங்கானா முதலமைச்சர் முதல் முறையாக முதலமைச்சரான பிறகு அவர் US போயிட்டு வந்தார். அவர் வெறும் 7 நாள் போயிட்டு வந்தார். அவர் கிட்டத்தட்ட 37,000 கோடியை அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர் நம்முடைய முதலமைச்சர் 18 நாள் சுற்றுப்பயணம் கிட்டத்தட்ட 7,500 கோடி பெற்று வந்திருக்காரு. அது அவர் இங்கிருந்து அழைச்சிருந்தாவே எல்லாமே வந்திருப்பாங்க. ஃபோர்டு கம்பெனிலாம் முன்னாடியே நம்ம ஊர்ல இருந்து தான் அது இவங்க தான் துரத்தி விட்டாங்க. அன்னைக்கு திருப்பத்தூர் அருகே அங்கன்வாடி மைய கட்டிடம் இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் குழந்தைகள் மரத்தடியில் கல்வி கற்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. ஒழுகமங்கலம் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி கட்டிடம் சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள அச்சம் காரணமாக பெற்றோர் பலர் தங்கள் குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்புவதை நிறுத்தியுள்ளனர். இங்கு வரும் குழந்தைகளுக்கும் மரத்தடியிலேயே வகுப்புகள் நடைபெறுகின்றன. இது குறித்து வேதனை தெரிவித்துள்ள பெற்றோருக்கும் பொதுமக்களுக்கும் மழைக்காலம் வந்தால் குழந்தைகள் எங்கே அமர வைக்கப்படுவார்கள் என்பது பெரும் கேள்வியாக இருக்கிறது. உடனடியாக புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பால்வாடி கட்டடம் கட்டி இப்போ ஒரு 30 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 30 வருடங்களுக்கு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 பிள்ளைங்க இதில் படிக்கிறாங்க. 25 பிள்ளைங்களில் 15 பிள்ளைங்க தான் வர்றாங்க. இதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கட்டடம் ரொம்ப டேமேஜாக இருக்கிறதுனால யாரும் வர்றதுக்கு பயப்படுறாங்க. இது அரசாங்கம் முன்னெடுத்து எங்களுக்கு இதை பில்டிங்கை கட்டி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது குறித்து ஒழுகமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் கட்டுமான பணிகள் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். லடாக்கில் நடந்த பாரம்பரிய திருவிழாவை ஏராளமான சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். லடாக்கில் குளிர்காலத்தை வரவேற்கும் விதமாக பாரம்பரிய ஜான்ஸ்கர் திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ஜான்ஸ்கர் திருவிழாவினை லடாக் துணைநிலை ஆளுநர் BD மிஸ்ரா தொடங்கி வைத்தார். திருவிழாவில் பங்கேற்ற ஜான்ஸ்கர் பகுதி மக்கள் தங்களது பாரம்பரிய உடைகள் அணிந்து இசைக்கருவிகளை இசைத்து பாடல்களை பாடி நடனமாடினர்.
இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கலை நிகழ்ச்சிகளை உற்சாகமாக கண்டுகளித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜான்ஸ்கர் மக்களின் பாரம்பரிய ஆடைகள், அணிகலன்கள், இசைக்கருவிகள் காண்போரை வியப்படைய செய்யும் வகையில் அமைந்திருந்தது.